विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாய். இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தத்தை நாம வாசிக்க இருக்கோம். இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுனுடைய திருப்பாதம் தொடங்கி திருகேசம் பர்யந்தம் அவருடைய அங்க அவயவங்கள் பூர்த்தியா ஆதிசங்கரர் அனுபவிக்கிறார். விஷ்ணு அப்படின்னாலே சர்வவியாபி அப்படின்னு அர்த்தம், எங்கும் வியாபித்து இருப்பவர். அதனால அவருக்கு விஷ்ணுன்னு பேர். மும்மூர்த்திகள் இருக்கா, பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவா மூணு பேரும் மூன்று விதமான கர்மாக்களை அவாவா பண்ணிட்டு இருக்கா. அதுல விஷ்ணுவானவர் அவருடைய இந்த சம்ரக்ஷணம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கார். மேலும் அவருக்கு 1000 நாமாக்கள் இருக்கு. பிரதிதினம் நாம விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு ஸ்தோத்திர பாடத்தை சொல்லிண்டே இருக்கும். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னா உன்னத கதி கிடைக்கும் அப்படிங்கிறதாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கா. அதனால எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம வாயால சொல்லி காதால கேட்டு மனசால சிந்தித்தா நமக்கு உன்னத கதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்பெருமானுடைய சகஸ்ர நாமாக்களை நாம சொல்றோம். அந்த 1000 நாமாக்களுக்கு அவரிடம் இருக்கக்கூடிய தகுந்ததான குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா 4 முக்கியமான குணங்களை காண்பிக்கிறார் ஆதிசங்கரர். என்னென்ன அப்படின்னாக்கா, வாத்சல்யம் அப்படிங்கிறது முதல் குணம். 2வது சுவாமித்துவம், 3வது சௌசீல்யம், 4வது சௌலபியம். ஆதிசங்கரர் விஷ்ணு விஷயமா சொல்லும் பொழுது இந்த 4 விஷயங்களை முதன்மையா காண்பிக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு என்ன ஏற்றம், அவரிடம் இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, அநேக குணங்கள் இருக்கு. ஆனா அந்த அநேக குணங்களையும் இந்த 4 குணங்களுக்குள்ள கொண்டு வரார் பாருங்க. முதல்ல வாத்சல்யம். வாத்சல்யம்னா என்ன, அதாவது இந்த தாய் பசு இருக்கும் இல்லையா, அந்த தாய் பசுவானது அந்த கன்று தன்னுடைய கன்றுவிடம் காட்டக்கூடிய அன்பு இருக்கு பாருங்கோ, அதுதான் வாத்சல்யம். வத்சகன கன்று. ஒரு தாய் பசுவின் கன்று கொள்கின்ற அன்பு எப்பேற்பட்டதோ அப்பேற்பட்ட குணம் அவரிடத்துல இருக்குன்னு அதை முதன்மை குணமாக காண்பிக்கிறார் எம்பெருமான். அப்படி நம்ம இடத்துல அவ்வளவு பிரீத்தியா இருப்பாரா, அதனால விஷ்ணுவை அப்படி கொண்டாடுறார் அவர். அடுத்தது சுவாமித்துவம். என்ன அர்த்தம், கடவுள்களுக்கெல்லாம் தலைமை ஏற்கும் சிறப்பு இந்த மகாவிஷ்ணு இடத்துல இருக்கு. அப்படி 2வது குணமாக அந்த சுவாமித்துவம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். 3வது சௌசீல்யம். சௌசீல்யம் என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இல்லாம அவரிடத்துல ஒரு குணம் இருக்கு. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் இல்லாம இந்த ஏற்றத்தாழ்வு இன்றி நட்பு பாராட்டுவது, அதுதான் சௌசீல்யம். அது அவரிடத்துல காணப்படும். அடுத்தது சௌலபியம். அப்படின்னா என்னக்கா, கடவுளின் எளிமையை குறிக்கிறது. இந்த 4 குணங்களும் விஷ்ணுவிடத்துல நம்ம கிருஷ்ணாவதாரத்துல வெளிப்பட்டதா நம்ம நிறைய உதாரணம் காண்பிச்சுட்டே போலாம். இப்போ அர்ஜுனனுடைய தவற நோக்காம அந்த பாரத போர்தனை நிகழ்த்தக்கூடிய அந்த வாத்சல்யம் இருக்கு பத்தியலா, அதை நம்ம அங்க பார்க்கலாம்.
அதே மாதிரி அர்ஜுனனுக்கு தன்னுடைய இந்த பரதத்துவத்தை இல்லையா விளக்கக்கூடிய விஷயத்துல இந்த சுவாமித்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி குச்சேலன் அப்படின்ற இடத்துல நட்பு பாராட்டிய மூலமா நம்ம என்ன பண்ணா இந்த சௌசீல்யம் அப்படிங்கிற விஷயத்தை நாம அங்க பார்க்க முடியும். அதே மாதிரி சௌலபியம் அப்படின்னா அதுக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே போலாம். எம்பெருமான் இறைவனாக இருந்த பொழுதும் இந்த மனுஷனாக அவதரிச்சு இந்த சௌலபியமாக விஷயங்களை நிறைய பண்ணார் ராமாவதாரத்துல. அது அவருடைய குணநலன்களை அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அவருடைய எளிமை கிருஷ்ணாவதாரமும் சரி ராமாவதாரமும் சரி ரெண்டுமே பூர்ணாவதாரம்னு சொல்லுவான். ஏன்னா எம்பெருமான் விஷ்ணு அநேக அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஆனா அது எல்லாமே அவசர கதியால் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் தான். ஆனா பூர்ணாவதாரம் அப்படின்னா ராமாவதாரம் மற்றும் கிருஷ்ணாவதாரம் முழுமையா அவசர கதி இல்லாம இல்லையா. இப்ப ராமாவதாரம் எடுத்தாருன்னா ஒரு இயல்பான மனிதனை போலவே எந்தவித சக்திகளையும் பிரயோகிக்காம ஒரு மனிதனாகவே வாழ்ந்திருப்பார். அப்பேற்பட்ட சௌலபியம் என்ன காண்பிக்கிறது? கடவுள் தானே அவர். ஆனா அதெல்லாம் இல்லாம தவிர்த்துட்டு ஒரு சௌலபியமா ஒரு எளிமையா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட உயர்ந்ததான 4 பண்புகளை முதல்ல ஆதிசங்கரர் காண்பிச்சு கொடுக்கிறார். வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம் மற்றும் சௌலபியம் சொல்லக்கூடிய 4 உயர்ந்ததான குணங்கள். அநேக கோடி குணங்கள் இருக்கு. இருந்தாலும் மற்ற குணங்கள்லாம் இந்த குணங்களுக்குள்ளேயே அடங்கும். அப்பேற்பட்டவர் சுவாமி விஷ்ணு அப்படிங்கிறதுக்காக அழகா மேற்கோடு காட்டி இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்துல வர்ணிச்சு கொடுக்கிற அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். இதுல நாம அவருடைய அவயவங்கள்ல பாருங்கோ. பிரதிதினம் சகஸ்நாமத்தோட சொல்லுவோம் இல்லையா. சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசேருகேக்ஷணம் சஹாரவக்ஷ ஸ்தலசோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேமசிம்மாசனோபரி ஆசீனமம்புதஸ்யாமம் ஆயதாட்சம் அலங்கிருதம் சந்திராரணம் சதுர்பாகும் ஸ்ரீபத்சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் அப்படின்னு சொல்லிட்டு சசினம் கிருஷ்ணமாஸ்ரயே சொல்லுவார். இந்த இடத்துல எம்பெருமானுடைய அவயவங்கள் என்னென்ன, அவருடைய சரீரத்துல பாதாதிகேச பர்யந்தம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அப்படி பார்த்து பார்த்து ரசித்து அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய உன்ன தத்துவம் என்ன அப்படிங்கிறத அழகா நமக்காக இந்த ஸ்தோத்திரம் மூலமா காண்பிக்க போற. அதனுடைய முதல் 2 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் பார்க்க போறோம். பாருங்கோ. ஸ்லோகம் நம்பர் 1 என்ன ஸ்லோகம்? ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம். லக்ஷ்மீ பர்துர்புஜாக்ரே கிருதவசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம் நீலாத்ரேஸ்துங்க ஸ்ருங்கஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி பாயான்னஹ பாஞ்சஜன்யஹ சதிதி சுத குலத்ராசனை பூரயன் ஸ்வைஹி நித்வானைர் நீரதௌதத் துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜः லக்ஷ்மீ பர்துர்புஜாக்ரே கிருதவசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம் நீலாத்ரேஸ்துங்க ஸ்ருங்கஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி பாயான்னஹ பாஞ்சஜன்யஹ சதிதி சுத குலத்ராசனை பூரயன் ஸ்வைஹி
நித்வானை நீரதௌத துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜா. முதல் ஸ்லோகம். லக்ஷ்மீ பர்த்துஹு புஜாக்ரே கிருத வசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம் நீலாத்ரேஹே துங்க சிருங்கஸ்திதம் இவ ரஜனி நாதபிம்பம் விபாதி பாயாத் நஹா பாஞ்சஜன்யஹ சஹ திதிசுத குலத்ராசனைஹி பூரயன்ஸ்வைஹி நித்வானைஹி நீரதௌத துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜः இது பதச்சேதः. இப்போ பாருங்கோ, லக்ஷ்மி பர்த்துஹு யாரு? அந்த லக்ஷ்மியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நாராயணன். லக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய பர்த்துஹு. பர்த்துனா யாரு? நாயகன், கணவன். லக்ஷ்மியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நாராயணன் லக்ஷ்மி பர்த்துஹு. சரி, அவரிடத்துல புஜாக்ரே, புஜம்னா கைகள், 12 கைகளை உடையவன் சொல்றோம் இல்லையா? அந்த எம்பெருமானுடைய திருக்கரம் புஜாக்ரே. புஜஹனா கை, புஜாக்ரே அப்படின்னா அவருடைய கையில் விளங்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய என்ன இருந்துருக்கு அப்படின்னாக்கா, இருக்கிறது மாத்திரமல்ல, வசதி அக்ரே கிருத வசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம். விஷாலமான ரூபம், அவருடைய ரூபமே விஷாலமான ரூபம். அப்படி விஷாலமாக விளங்கக்கூடிய அவரது திருக்கரங்கள்ல என்ன இருந்துருக்கு அப்படின்னாக்கா, வெண் சங்கு, வெண்மை நிறத்தால் ஆன சங்கு இருக்கா இல்லையா? அதுக்குதான் பாஞ்சஜன்யஹான்னு பேர். பகவத்கீதையில 6வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதுல நிறைய ஸ்லோகங்கள் வருது. அந்த மகாபாரத போர்ல எல்லாரும் சங்கு வச்சுட்டு இருக்கா, சங்கநாதம் சொல்லுவா இல்லையா? போர் தொடங்கிறதுக்கு முன்பாக அந்த சங்கநாதமானது எழுப்பப்படும், அதன் அடையாளமாக தொடங்கிடுத்து அப்படின்ட்டு. போர் முடியும் பொழுதும் சங்கநாதமானது எழுப்பப்படும், போர் முடிந்திருத்து அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு சண்டையிடக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாதுன்றது போர் தர்மம். அந்த மாதிரி அந்த மகாபாரதத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாரிடத்துல என்ன இருக்கும்? ஒரு சங்கம் இருக்கும். அப்படி அந்த கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய சங்குக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா, பாஞ்சஜன்யஹான்னு சொல்லக்கூடிய சங்கநாதம். அது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, அந்த சங்கநாதத்தால எழுப்பக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, திதிசுத குலத்ராசனைஹி பூரயன்ஸ்வைஹி. இந்த அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த அசுர குலத்தை, அந்த குலத்தையே நடுநடுங்க செய்யக்கூடிய ஒரு சுபாவம் அந்த சங்கநாதத்திற்கு உண்டா. எம்பெருமான் அந்த சங்கநாதத்தை முழங்கும் பொழுது அசுராருடைய அந்த குடலே நடுநடுங்கி போகுமா. அப்பேற்பட்ட தன்மை உடையது. திதிசுத குலத்ராசனைஹி பூரயன்ஸ்வைஹி. அப்படி அந்த சங்கநாதத்தினுடைய பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கநாதத்தினுடைய ஒளியானது எம்பெருமான் அதை முழங்கக்கூடிய சமயத்துல அசுரனுடைய குலமே நடுநடுங்க செய்திருமா. இது நிறைய சொல்லுவா. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரேன்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த சங்கநாதத்தை எம்பெருமான் வாசிக்கிறார் அப்படின்னு பல இடங்கள் என்ன பண்ணிருப்பான்னாக்கா, திருப்பாவையில இந்த சங்கத்தை பத்தி சொல்லுவா. அது மாத்திரமல்ல, ஆழ்வார்கள்லாம் சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய அந்த பவளவாய் இருக்கு இல்லையா, அந்த பவளவாயினுடைய 2 போட்டியா, புல்லாங்குழலுக்கும் சங்குக்கும் போட்டி. என்னன்னாக்கா, புல்லாங்குழல் சொல்றது எனக்கு சங்க விட நான் ரொம்ப நீச்சமானவன் அப்படின்னு சொல்லுமா புல்லாங்குழல். ஏன்னு கேட்பாளா அதுங்கிட்ட.
இல்ல நான் வந்து அவ்வளவு பாக்கியம் பண்ணல, நான் துர்பாகியசாலி, என்னை விட சங்குதான் ஒசந்தது அப்படின்னு புல்லாங்குழல் சொல்லுமா. எதுக்கு, என்ன 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 காரணத்தினால நீ இப்படி சொல்றேன்னு சொல்லும் பொழுது, எம்பெருமானுடைய அதரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மதுரம். அதரம் மதுரம் அப்படின்னு பாடியிருப்பா. அந்த எம்பெருமானுடைய அதரம்னா கீழ் உதடு. புல்லாங்குழல வாசிக்கும் பொழுது கீழ் உதட்டுல பட்டு மட்டும்தான் வாசிப்பா. அப்போ மேல் உதடு அந்த புல்லாங்குழல் மேல படாதான். ஆனா சங்கநாதம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எம்பெருமானுடைய இரண்டு மேலுதடு கீழ் உதடுகளும் சேர்ந்து அந்த சங்கநாதத்தை முத்தமிடுமா. அந்த விஷயத்த சங்கு ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த கிருஷ்ணாவதாரத்தப்ப அப்படின்ற மாதிரி ஆழ்வார்கள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட பாக்கியம் அந்த சங்குக்கு உண்டு. பெருமானுடைய இரண்டு உதடுகளும் தன் மேல் படுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அந்த பாஞ்சஜன்யன்னு சொல்லக்கூடிய சங்குக்கு கிடைச்சது அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார்கள் சொல்ற. நான் அந்த சங்காக இல்லாம போயிட்டனே அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த பாஞ்சஜன்யம் அதனுடைய ஒளி அசுர குலத்தையே பயமுறுத்தி நடுநடுங்க செய்தது மட்டும் இல்லாம இந்த மேகங்களுடைய இடியை விட கம்பீரமானதான் இல்லையா. அது எங்கேருந்து இடறுதுன்னு சொல்றாரு பாருங்கோ. நீலாத்ரேஹே துங்க ஸ்ருங்க ஸ்திதமிவ. இந்த நீலாத்ரி அப்படின்னா நீலமலைன்னு பேரு. நீல நிறமாக இருக்கக்கூடிய மலை மீது அப்படி உதித்து வரக்கூடிய சந்திரன் போல நீலமலை அப்படிங்கிற அத்ரேஹே ஸ்ருங்க ஸ்திதமிவ ரஜனி பிம்பம் விபாதி. ரஜினா சந்திரன். எப்படி நீலமலையனுடைய அந்த மலை மீது உதித்து வரக்கூடிய ரஜினிநாத பிம்பம் விபாதி. ரஜினா சந்திரன். அந்த சந்திரன் எப்படி அப்படி எழுமோ நீலமலை மீது உதித்த சந்திரன் போல. ஏன் அந்த நீலமலைன்னு சொல்லனாக்கா எம்பெருமானுடைய திருமேனி நீல நிறமாக காணப்படும். அப்படி நீல நிறமாக காணக்கூடிய அந்த சரீரத்துல வெண்மை நிறமான சங்கு அந்த நிலா போல அழகா தெரியுமா, பிரகாசமா தெரியுமா. நீலாத்ரேஹே துங்க ஸ்ருங்க ஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி. அது என்னது, பாஞ்சஜன்யா. அப்பேற்பட்ட அந்த பாஞ்சஜன்யம் என்ற பெயரை உடைய சங்கானது திதிசுத குல திராசனை பூரையன் ஸ்வைஹி. அதாவது அதன் ஒளி அசுரகுலத்தையே பயமுறுத்தி நடுநடுங்க செய்வது அப்படிங்கிறது பண்ணுமா. அப்பேற்பட்ட அந்த நித்வானைஹி நீர தௌத துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜா. பாருங்கோ, இந்த விஷாலமான அவருடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த சங்கானது இந்த மேகங்களுடைய இடியை விட கம்பீரமானது அப்படிங்கிற. துவனினா சவுண்டு. இந்த தௌத அப்படின்னாக்கா மேகங்களில் ஏற்படக்கூடிய இடி மின்னல் அந்த சப்தத்தை காட்டிலும் பரிபவ தைரம்பரம். அம்பரனா ஆகாயம், ஆகாசத்துல இந்த இடியுடன் கூடிய மேகங்களுடைய இடியை விட அந்த இடியை விட ரொம்ப கம்பீரமானது இதனுடைய சங்கநாதம் அப்படிங்கிறதா சொல்ற. அப்பேற்பட்ட பாஞ்சஜன்யா என்ன பண்ணட்டும், பாஞ்சஜன்யத்தை சொல்லிட்டு நகா நகன நம்மை பாயாத் காப்பாற்றட்டும். லக்ஷ்மி பட்டுர் புஜாக்ரே கிருத வசதி சிதம் எஸ்ய ரூபம் விஷாலம். இந்த லக்ஷ்மி நாராயணனாக இருக்கக்கூடிய, லக்ஷ்மி நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய கையில் விளங்கக்கூடிய இந்த விஷாலமான வெண்சங்கு இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாம் காப்பாற்றட்டும் அப்படிங்கறதா இதனுடைய மங்கள ஸ்லோகம். முதல்ல எந்த ஒரு ஸ்தோத்திரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும், மங்களம் அப்படிங்கறது சொல்லணும். அந்த மங்களம் 3 வகைப்படுத்துற. அதுல இது நமஸ்காராத்மகம் சொல்லக்கூடிய மங்களம்.
தொடங்கும் போதே லக்ஷ்மி அப்படிங்கிறதா சொல்றார். ஒண்ணு ஸ்ரீன்னு ஆரம்பிக்கணும். இங்க என்ன பண்றார்? லக்ஷ்மின்னு ஆரம்பிக்கிறார். இல்ல மகாலட்சுமி. அப்படி அந்த மகாலட்சுமியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நாராயணன் கையில் விளங்கும் விசாலமான வெண்சங்கு நம்மையெல்லாம் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்ற. அது எப்படி இருக்கு? நகா பாயாத், நம்மை காப்பாற்றட்டும் சொல்லிட்டார். எது? பாஞ்சஜன்யான்னு சொல்லிட்டார். அது எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னாக்கா சொல்றார். நீலாத்ரேஹே துங்க ஸ்ருங்க ஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி திதிசுத குலத்ராசனைஹி பூரயன் ஸ்வைஹி நித்வானைஹி நீரதௌத துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜஹா. இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் அந்த சங்குக்கு. அப்படி சொல்லி அப்பேற்பட்ட சங்கு, எப்பேற்பட்ட சங்கு, அதன் ஒலி அசுரகுலத்தையே பயமுறுத்தி நடுநடுங்க செய்வது மட்டுமல்லாமல் மேகங்களின் இடையே விட கம்பீரமானது. ஆகாயம் முழுவதும் அந்த ஒளி பரவியுள்ளது. நீலமலை மீது உதித்து வரும் சந்திரன் போன்று விளங்கக்கூடியது. இப்படியாக அந்த விசேஷணங்களை அப்ஜெக்டிவ்ஸ் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். லக்ஷ்மி பர்துர்புஜாக்ரே கிருதவசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம் நீலாத்ரே ஸ்துங்க ஸ்ருங்க ஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி பாயான்னஹ பாஞ்சஜன்யः சதிதி சுத குலத்ராசனை பூரயன் ஸ்வைஹி நித்வானைர் நீரதௌத துவனி பரிபவ தைரம்பரம் கம்புராஜஹ. அப்படிங்கிறது இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தத்தினுடைய முதல் ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நாம அதனுடைய இரண்டாவது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க. ஆகுர்யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணமுகமகிலம் சூரயக்காலமேதம் துவாந்தைஸ்காந்தமந்தம் யதபி ச பரமம் சர்வதாம்னாம் ச தாம சக்ரம் தச்சக்ரபாணே திதிஜ தனுகல கலது ரக்ததாரார ரக்ததாரா ரக்ததாராக்ததாரம் சஸ்வன்னோ விஸ்வவந்தியம் விதரது விபுலம் சர்மகர்மாம் சுஷோபம். ஆகுர்யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணமுகமகிலம் சூரயக்காலமேதம் துவாந்தைஸ்காந்தமந்தம் யதபி ச பரமம் சர்வதாம்னாம் ச தாம சக்ரம் தச்சக்ரபாணே திதிஜதனு கலத் ரக்ததாராக்ததாரம் சஸ்வன்னோ விஸ்வவந்தியம் விதரது விபுலம் சர்மகர்மாம் சுஷோபம். இது இரண்டாவது ஸ்லோகம். ஆகுஹு யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணம் அகிலம் க்ஷணம் முகம் அகிலம் சூரயः காலம் ஏதம் துவாந்தைஸ்காந்தமந்தம் யதபி ச பரமம் சர்வதாம்னாம் ச தாம சக்ரம் தத் சக்ரபாணேஹே திதிஜ தனுகலது ரக்ததாராக்ததாரம் சஸ்வத் நஹ விஸ்வவந்தியம் விதரது விபுலம் சர்ம கர்மாம்சு சோபம். பதச்சேதா. இப்போ முதல்ல எம்பெருமானுடைய விசாலமான பாஞ்சஜன்யான்னு சொல்லக்கூடிய அந்த சங்க பத்தி சொன்னார். இப்போ சக்கரம், எப்பேற்பட்ட சக்கரம் அப்படின்னாக்கா சக்கரபாணியான விஷ்ணுவின் இந்த புகழ்கே அவருடைய சக்கரபாணி அப்படின்னா அது விஷ்ணுவுக்கு தான் குறிக்கும். அப்பேற்பட்ட சக்கராயுதம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக இரண்டாவது ஸ்லோகம். எம்பெருமானுடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சங்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம், பாண்யம். அடுத்தபடியாக சக்கரம் சொல்லக்கூடிய இந்த சக்கராயுதம் தெரியும், சக்கரபாணி இல்லையா அப்படிங்கிறது. யாரிடத்துல சக்கரம் அப்படிங்கிற ஆயுதமானது தரிக்கப்படுறதோ அவருக்கு சக்கரபாணின்னு பேர். அப்படிப்பட்ட விஷ்ணுனுடைய
இந்த புகழ் என்னன்னு நமக்கு தெரியும், அந்த சக்கராயுதம் சொன்னாலே தெரியும். அப்படி எம்பெருமானுக்கு புகழை சேர்க்கக்கூடிய அந்த சக்கராயுதமானது நமக்கெல்லாம் மங்காத அந்த மங்களத்தையும் செல்வத்தையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சரி, அந்த சக்கரத்துக்கு இப்ப என்னென்ன விசேஷணங்கள் இருக்குங்கிறத சொல்லணும் இல்லையா? ஆகுஹு யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணமுகமகிலம் சூரயா காலமேதம். பாருங்கோ, சூரியன், சூரையான யாரு? சூரியன். அந்த சூரியன் போன்று சுழலக்கூடிய, எப்படி சூரியன் சுழன்று வருவானோ சுழன்றுட்டே இருப்பானோ அந்த மாதிரி அந்த சக்கராயுதம் அப்படிங்கிற ஆயுதமானது இந்த காலமே, இந்த காலத்தையே, காலம் முழுவதுமே என்ன பண்ண முடியும்? ஒரு நொடி அப்படிங்கிறத மாத்த முடியும், அப்படி சுழல முடியும். சூரியன் சுழன்று இருக்கா இல்லையா? காலச்சக்கரம்ன்ற மாதிரி சுழண்டே இருக்கு இல்லையா? அப்படி சுழலக்கூடிய அந்த சூரியனுடைய காலம் முழுவதையும் இந்த சக்கரமானவர், எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சக்கரமானது ஒரே ஒரு நொடியிலேயே சுற்றி வர முடியும் அப்படிங்கிறதாக நம் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தது அந்த சக்கரம். அது மாத்திரமல்ல, ஒலி இருக்கு இல்லையா? முதல்ல பார்த்தது சவுண்டு, இப்ப பார்க்கறது அதாவது பிரைட்னஸ். இந்த ஒலி என்னடா ஒளியும் ஒளியும்னு போடுவா இல்லையா? என்னன்னாக்கா, அதாவது காண்பது ஒலி, கேட்பது ஒலின்னு சொல்லுவா. ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி முதல்ல பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய ஒளி சப்தத்தை பார்த்தோம். இங்க ஒலினாக்கா இப்ப நம்ம பார்க்கறது வந்து அதாவது பிரகாசம், தேஜஸ். அப்படி ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளியை உடையது இந்த சர்வதாம்னாம் தாம, பரமம் உயர்ந்ததுன்னு அர்த்தம். எல்லா ஒளிகளை காட்டிலும் சிறந்து விளங்கக்கூடியது. துவாந்த தஸ்ய ஏகாந்தமந்தம். அது மாத்திரமல்ல, அந்த சக்கரபாணேகே திவிஜ தனுகல கலது ரக்தாதாராக்ததாரம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னாக்கா, அதற்கு 6 முனைகள் இருக்கு சக்கரத்துக்கு. அந்த 6 முனைகளிலும் அசுரனுடைய ரத்தக்கரை அப்படியே படிஞ்சிருக்கா, இப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்துல அசுரனுடைய அந்த ரத்தக்கரை அப்படியே படிஞ்சிருக்கா 6 முனைகள். தச்சக்கரபாணேகே இல்லையா? திதிஜ தனு கலது ரக்ததாராக்ததாராம். அப்பேற்பட்ட அந்த சக்கரமானது அப்படி படிஞ்சிருக்கா. அப்படி எம்பெருமானையே காத்தது அந்த சக்கரமானது. அசுரர்களை அழித்து இல்லையா? அசுரர்களை அழித்து எம்பெருமானையே காப்பாற்றிய மேன்மை கொண்டது இல்லையா? எம்பெருமான் தான் உலகத்தை காப்பாற்றுறார். அப்படி எம்பெருமானையே காப்பாற்றக்கூடிய அந்த சக்கரமா. அப்பேற்பட்ட அந்த சக்கரத்துல என்ன இருக்குங்கிறார்? 6 முனைகளிலும் அசுரனுடைய ரத்தக்கரை படிந்துள்ளது. அது அவரை என்ன பண்றது? அந்த அசுராரெல்லாம் அழித்து இந்த உலகத்தையே காத்துள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்பேற்பட்டது கர்மாம்சு சோபம் விதரது. இந்த விஸ்வம்னா உலகம், அது மாத்திரம் இந்த உலகத்தால வணங்கக்கூடியது வந்தியம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சக்கரமானது நமக்கு மங்களம் கொடுக்கட்டும். ஆகுஹு யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணமுகமகிலம் சூரையா காலவேதம். சூரிய பகவான் காலத்தை சுழன்று வரக்கூடிய அந்த பல வருடங்களை ஒரே நொடியில சுழலக்கூடிய தன்மை படைத்தவர் யாருனாக்கா இந்த சக்கரம், எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம். அப்பேற்பட்டவர்
துவாந்தைஸ்காந்தமந்தம் எதபிச்ச பரமம் சர்வதாம்னாம் ச தாம. மற்ற ஒளிகளை காட்டிலும் பிரகாசமான ஒளியை தரக்கூடியது இந்த சக்கரம். அந்த சக்கரபாணேகே திதி திதிஜ தனுகலது ரக்ததாராக்ததாரம். அது மாத்திரமல்ல, இந்த சக்கரமானது 6 முனைகளிலும் அசுரன் இரத்தக்கரை படிந்துள்ளதால அப்படி அவ அனைவரையும் அழித்து எம்பெருமானையே காப்பாற்றியது. அப்பேற்பட்ட சக்கரம் அது. அது மாத்திரமல்ல, அந்த இருளுடைய முழு முடிவு மட்டுமல்ல, ஒளிக்கெல்லாம் மேலான ஒளி இல்ல. இருட்டிலேயே இதுதான் டார்க் இருட்டுன்னு சொல்லுவா. அதுக்கு ஆப்போசிட்டா வெளிச்சத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு தன்மை இந்த சுதர்சன சக்கரத்திற்கு உண்டு. அதை எம்பெருமான் தரித்திருக்கார். அந்த சக்கரத்தை நம் முன்னோர்கள் அப்படி வசத்தியா கொண்டாடுவா. அப்படி எம்பெருமானையே காப்பாற்றக்கூடிய சக்கரமானது பிரகாசமா ஜொலித்திருக்கு. அப்பேற்பட்ட சக்கரம் நமக்கும் பலவிதமான மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 2வது ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அவகாசம் ஆயிடுத்து, குழந்தைகள்லாம் தூங்கணும். ஸோ இன்றைய தினம் நாம விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய முதல் 2 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அடுத்த வகுப்புல அடுத்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதனுடைய அர்த்தம் என்ன, சுவாமி எப்படி அனுபவிக்கிறார், அவர் எப்படி ரசிச்சிருக்கார், எப்படி எம்பெருமானை கொண்டாடுறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாமளும் அதை தொடர்ந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயமானது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன், தன்யவாதாக.